9 மாதங்களுக்கு பின் விண்வெளியில் இருந்து வெற்றிகரமாக பூமி திரும்பினார் சுனிதா வில்லியம்ஸ். டிராகன் விண்கலத்தில் புட்ச் வில்மோர் உள்ளிட்ட 4 பேரும் 17 மணி நேரம் பயணம். Here, that is none other than Sunny Williams. Big smile, big waves. She, like her other crew members, now will be assisted onto the mobility aid. There we have it, some waves, some thumbs up. நான்கு பாராசூட்டுகள் உதவியுடன் புளோரிடா கடற்பரப்பில் பத்திரமாக தரையிறங்கியது டிராகன் விண்கலம். விண்வெளி வீரர்களை படகில் வந்து பாதுகாப்புடன் மீட்டுச் சென்ற குழுவினர். And splashdown, Crew 9 back on Earth. ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொலைபேசியில் உரையாடல். யுக்ரைன் போர் நிறுத்தத்திற்கு நிபந்தனைகளுடன் புதின் ஒப்புதல். தமிழக மீனவர்கள் விவகாரம் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுத்திட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக நெல்லையில் கொலை செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் வெளியிட்ட பரபரப்பு வீடியோ. உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல். பதிவாயிருக்கு. கொலை மிரட்டல் விட்ட ஆடியோவையும் கொடுத்திருக்கேன். இதுநாள் வரைக்கும் இது மேல நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. வாய்தா போய்கிட்டே இருக்கு. வர 20ஆம் தேதி திரும்ப வாய்தா போட்டுக்கிறாங்க. சார், நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் உசேன் படுகொலை செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ்நாட்டில் தலை தூக்கும் ரவுடியிசத்தை தடுக்க தவறியதற்கு யார் பொறுப்பு என்றும் கேள்வி. ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் உசேன் கொலை வழக்கில் காவல்துறை மீது குற்றம் சாட்டுவதில் முகாந்திரம் இல்லை, முறையாக விசாரணை நடத்தவில்லை என கூறுவதில் உண்மை இல்லை என்றும் நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் சந்தோஷ் ஹத்திமணி விளக்கம். கோவில்களை விட்டு அறநிலையத்துறை உடனடியாக வெளியேற வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆவேசம். அடிப்படை வசதிகளை கூட செய்யாத அறநிலையத்துறை உண்டியல்களை கொள்ளையடிப்பதிலேயே குறியாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டை கலவர பூமியாக்க நினைத்தால் முதலமைச்சர் அதனை இரும்பு கரம் கொண்டு அடக்குவார் என அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. அண்ணாமலை போன்றவர்கள் ஒரு கட்சியின் மாநில தலைவராக இருப்பது தமிழ்நாட்டிற்கு சாபக்கேடு என்றும் விமர்சனம். சட்டப்பேரவையில் பள்ளி கல்வித்துறை தொடர்பான விவாதத்தின் போது இபிஎஸ்க்கு குறிப்பு எடுத்துக் கொடுத்த செங்கோட்டையன், இருவருக்கும் இடையே உட்கட்சி பூசல் அதிகரித்து வருவதாக கூறப்பட்ட நிலையில் சுவாரஸ்ய திருப்பம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். சட்டப்பேரவையில் சபாநாயகரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முறையீடு. பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக சீமான் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள். 50 வழக்குகளையும் ஒன்றாக இணைத்து விசாரிக்க கோரிய சீமானின் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 66,000 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகம் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் வந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் பெய்த கனமழை. 25,000த்திற்கும் மேற்பட்ட நேந்திரம் வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்து சேதம்.
பல்லடத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 கொல்லப்பட்ட வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம். 10 நாட்களாக விசாரணையில் முன்னேற்றம் இல்லாததால் நடவடிக்கை. ரயில்வே பணிகளுக்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்துவதில் மாநில அரசுகள் ஒத்துழைக்க வேண்டும். தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் தேவையான அளவு நிலங்களை கையகப்படுத்தவில்லை எனவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் 23ஆம் தேதி சென்னை மும்பை இடையே IPL போட்டி. காலை 10:15 மணி அளவில் டிக்கெட் விற்பனை ஆன்லைனில் தொடங்குகிறது. தமிழகத்தில் விதிமுறைகளை மீறி இயங்கும் சுங்கச்சாவடிகளை அகற்ற தொடர்ந்து முயற்சித்து வருகிறோம். கப்பலூர் சுங்கச்சாவடி அகற்றப்படுமா என்று அதிமுக உறுப்பினர் RB உதயகுமார் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ஏவ வேலு பதில். நெல்லை தாமிரபரணியில் தடுப்பணைகள் கட்டும் திட்டத்திற்கு முன்னுரிமை. சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தகவல். அரசு கையகப்படுத்திய நிலத்திற்கு இழப்பீடு வழங்காததால் நில உரிமையாளர்கள் இழப்பீடு கேட்டு பிச்சை பாத்திரம் ஏந்தி நிற்கும் நிலை. சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. கரூர் மாவட்டம் காளிப்பாளையம் அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவிகளை வைத்து கழிவறையை சுத்தம் செய்த சம்பவம். வீடியோ வைரலானதை தொடர்ந்து தலைமை ஆசிரியரிடம் விசாரணையை தொடங்கிய அதிகாரிகள். பிரதமர் மோடியுடன் இசையமைப்பாளர் இளையராஜா சந்திப்பு. தனது முதல் சிம்பொனியை லண்டனில் அரங்கேற்றம் செய்தது தொடர்பாக பிரதமரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பிரதமர் மோடியை சந்தித்தது மறக்க முடியாத நினைவு என்று இசையமைப்பாளர் இளையராஜா எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்திய இசை கலாச்சாரத்தில் மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்திய இசை ஜாம்பவான் இளையராஜா லண்டனில் தனது சிம்பொனி மூலம் மீண்டும் ஒரு வரலாற்றை உருவாக்கியுள்ளார் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படாது என்ற உறுதியை நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு வழங்க வேண்டும். திமுக MP திருச்சி சிவா வலியுறுத்தல். ஒத்திவைப்பு நோட்டீஸ் ஏற்கப்படாததால் மாநிலங்களவையில் இருந்து திமுக MPக்கள் வெளிநடப்பு. தொகுதி மறுவரையறை தொடர்பாக வரும் 22ஆம் தேதி சென்னையில் நடைபெற உள்ள ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். கேரளா, தெலங்கானா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநில முதல்வர்கள் பங்கேற்க உள்ளதாக திமுக MLA மருத்துவர் எழிலன் தகவல். தெர்மாக்கோல் என்று சொல்லி இப்படி ஓட்டுறீங்களேப்பா என பேரவையில் அதிமுக MLA செல்லூர் ராஜு வருத்தம். அதிகாரிகள் சொல்லித்தான் நாங்கள் போனோம், நீங்களும் அதிகாரிகள் சொல்லித்தானே போறீங்க என்றும் கலகல பேச்சு. யார் ஆட்சியில் எத்தனை வீடுகள் கட்டப்பட்டன என பேரவையில் திமுக அதிமுகவினரிடையே காரசார விவாதம். பிரதமர் மோடி வீடு எங்களுக்கு தேவையில்லை, கலைஞர் கனவு இல்லம் போதும் என மக்கள் நினைப்பதாக அமைச்சர் ஐ பெரியசாமி பேச்சு. அடுத்த ஆண்டு மார்ச் 18ஆம் தேதி கூட்டணி குறித்து தெரிவிப்பேன். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பதில். புதுச்சேரியில் ட்ரோன் கேமரா மூலமாக நில அளவீடு செய்யும் பணி தொடக்கம். நில அளவுகள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை எளிதில் கண்டுபிடிக்கும் விதமாக முன்னெடுப்பு. வளர்ப்பு நாய்களை பொது இடங்களில் அழைத்து வரும்போது வாய்மூடி அணிவிக்காவிட்டால் அபராதம். 1000 ரூபாய்க்கு மேல் அபராதம் விதிக்க சென்னை மாநகராட்சி முடிவு. கோடை விழாவின் தொடக்கமாக மே 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் கோத்தகிரி நேரு பூங்காவில் 13வது காய்கறி கண்காட்சி.
உதகை தாவரவியல் பூங்காவில் மே 16 முதல் 21ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு மலர் கண்காட்சி. மே 23 முதல் 25ஆம் தேதி வரை குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 65வது பழக்கண்காட்சி நடைபெறும் என்றும் அறிவிப்பு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பச்சை நிறமாக மாறிய வைகை அணை நீர் நீண்ட நாள் தேங்கி இருப்பதாலும் கழிவுநீர் கலப்பதாலும் நிறம் மாறியதாக தகவல். கோவை வெள்ளியங்கிரி மலையில் திடீரென ஏற்பட்ட சுழல் காற்றால் திகைத்து நின்ற பக்தர்கள். கவனமுடன் இருக்க பக்தர்களுக்கு வனத்துறை அறிவுறுத்தல். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள துக்காட்சியம்மன் கோவிலுக்கு யுனெஸ்கோ விருது வழங்கி கௌரவிப்பு. 1300 ஆண்டுகள் பழமையான கோவில் தொன்மை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்ட நிலையில் விருது. சென்னை மாநகராட்சியின் பட்ஜெட் கூட்டத்தொடர் மேயர் பிரியா தலைமையில் இன்று தொடங்குகிறது. பல்வேறு சிறப்பு திட்டங்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்ப்பு. சிவகாசி மாநகராட்சி அவசர கூட்டத்தில் பாஜக காங்கிரஸ் உறுப்பினர்கள் இடையே கடும் வாக்குவாதம். கைகலப்பு ஏற்படும் அளவுக்கு மோதல் முற்றியதால் பெரும் பரபரப்பு. நெல்லையில் கவனம் ஈர்த்த தேமுதிக நிர்வாகிகளின் பேனர். அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் என்ற வாசகத்துடன் பெயர்கள். நெல்லை பணகுடியில் சிகிச்சைக்கு வந்த பெண்ணை ஆபாசமாக பேசிய விவகாரம். அரசு மருத்துவரை கைது செய்து சிறையில் அடைத்தது காவல்துறை. புதுக்கோட்டை அருகே கோவில் விழா தகராறில் 2 தரப்பினரை கைது செய்த போலீசார். கைதானவர்களை விடுவிக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் சாலையோர டீக்கடையில் திடீர் தீ விபத்து. பற்றி எரிந்த கடையில் கேஸ் சிலிண்டர் வெடித்ததால் பரபரப்பு. கடலூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் அலட்சியத்தால் குழந்தை உயிரிழந்ததாக புகார். மருத்துவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் நேரில் விசாரணை. கேரள மாநிலம் வயநாட்டில் சாலையில் சென்ற வாகனத்தை ஆக்ரோஷமாக தாக்கிய காட்டு யானை. சமூக வலைதளங்களில் காட்சிகள் வைரல். இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயம் நடைபெறும், அதை நடத்தி காட்டுவோம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டம். தெலங்கானாவில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை 42% உயர்த்தும் மசோதாக்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றம். நாடாளுமன்றத்தில் ஒப்புதலை பெற பாஜக எம்எல்ஏக்கள், மத்திய அமைச்சர்கள் உதவ வேண்டும் என முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வேண்டுகோள். புதுச்சேரியில் வணிக நிறுவனங்கள், கடைகளில் தமிழில் பெயர் பலகை கட்டாயம். அரசு அழைப்பிதழ்களிலும் தமிழ் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி அதிரடி உத்தரவு. கேரளாவில் தமிழக தம்பதியின் 4 மாத குழந்தை கிணற்றில் வீசி கொலை. குழந்தை பிறந்த பின் தன்னிடம் அன்பு காட்டாததால் 12 வயது சிறுமி செய்த சம்பவம். கர்நாடக மாநிலம் ஹாசனில் விவசாய நிலத்தில் புகுந்த ஒற்றை காட்டு யானை. வனத்துறை ஊழியர்களை ஓட ஓட விரட்டியதால் அதிர்ச்சி.
இத்தாலியில் ஃபெராரி கார் நிறுவனத்தின் அருங்காட்சியகத்திற்கு சென்ற அஜித் குமார். சமூக வலைதளங்களில் பரவி வரும் புகைப்படங்கள். $100 கோடி வசூலை ஈட்டி சாதனை படைத்த டிராகன் திரைப்படம் OTTயில் வெளியாகிறது. நெட்ஃபிளிக்ஸில் மார்ச் 21ஆம் தேதி வெளியிடப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அஜித் நடிக்கும் குட் பேட் அக்லி படத்தின் முதல் பாடலான ஓஜி சம்பவம் பாடல் ரிலீஸ். பாடலில் அஜித்தின் வசனங்கள் இடம்பெற்றிருப்பதால் ரசிகர்கள் உற்சாகம். சீனாவின் ஊஹான் நகரில் சுற்றுலா பயணிகளை கவரும் செர்ரி மலர்கள். ரம்யமான சூழலை உற்சாகத்துடன் அனுபவிக்கும் வாய்ப்பு. பிரேசிலில் கொட்டி தீர்த்த கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிப்பு. ஸ்பெயின் நாட்டின் மலக்கா மாகாணத்தில் பெய்த கனமழையால் குவாடல்ஹோர்ஸ் நதியில் வெள்ளப்பெருக்கு. வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்களை வெளியேற்றும் பணியில் மீட்புப் படையினர் தீவிரம். ஏமன் தலைநகர் சனாவில் அமெரிக்காவுக்கு எதிராக நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணியில் 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. ஏமனை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய சமீபத்திய வான்வழி தாக்குதலுக்கு கண்டனம். தோனி எப்போது ஓய்வு பெறுவார் என்பது யாருக்கும் தெரியாது. நல்ல உடல் தகுதியுடன் இருக்கிறார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தேர்வாளர் ஸ்ரீகாந்த் தகவல்.